Hi friends, welcome to Angel Tailoring and Designer class. இன்னைக்கு இந்த வீடியோல இந்த யூனிஃபார்ம் ஸ்கர்ட்டோட ஸ்டிச்சிங் எப்படி அப்படிங்கிறது தான் பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துல இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணி வச்சிட்டீங்கன்னா நான் வீடியோஸ் போடும்போதெல்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ல வரும். ஸோ இதோட மெஷர்மெண்ட் பார்த்தீங்கன்னா ஹிப் சைஸ் வந்து 26 இருக்கிற ஒரு மெஷர்மெண்ட்டுக்கு, ஹைட் பார்த்தீங்கன்னா 24 இருக்கிற மெஷர்மெண்ட்டுக்கு தான் நம்ம ஸ்டிச் பண்ண போகிறோம். ஸோ இதுக்கு வந்து கால் சுற்றலாம், அதாவது அந்த கால் கம்ப்ளீட் ஆகுதுல அந்த இடத்துல வர மெஷர்மெண்ட் எவ்வளோ அப்படின்னா அதை 3 டைம்ஸ் எடுத்துக்கோங்க. ஹிப் மெஷரை 3 டைம்ஸ் எடுத்துக்கோங்க. ஸோ 78 வருது. ஸோ அந்த 78ஐ 2ஆல் டிவைட் பண்ணிக்கோங்க. 2ஆல் டிவைட் பண்ணால் 36 வரும். ஸோ இதுதான் நம்ம வந்து கால் சுற்றளவு எடுக்க போகிறோம். அதாவது இப்போ நான் ஃபோல்ட் பண்ணி வச்சுருக்கேன், உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். கரை பக்கம் 2 கரை பக்கம் ஒன்றா இருக்க மாதிரி ஃபோல்ட் பண்ணி வச்சுருக்கேன். அந்த மெஷர் ஃபோல்டடில் வந்து 36 எடுத்துக்கலாம். அப்போ ஒரு பக்கம் 36னால் இன்னொரு பக்கம் 36 வரும், நமக்கு 78 வந்துடும். ஓகேவா? இப்போ வந்து நெக்ஸ்ட்டு ஹைட் பார்த்தீங்கன்னா அதுக்கு ஒரு 4 இன்ச்சஸ் அளவுக்கு நான் ஃபோல்ட் பண்ணி ஸ்டிச் பண்ணுறதுக்காக மார்க் பண்ணி லைன் போட்டுறேன். எதுக்காக அந்த 4 இன்ச் விடுறோம் அப்படின்னா, ஒரு வேளை பிள்ளைங்க வளர்ந்துட்டாங்கன்னா நம்ம பிரிக்கிறது கன்வீனியண்ட்டாக இருக்கும் அப்படிங்கிறதால அந்த 4 இன்ச் அளவுக்கு 4, 5 நீங்கள் எப்படினாலும் எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்மளோட ஹைட்டு, ஸோ ஹைட் வந்து 24ல் 1.5 இன்ச்சஸ் நம்ம மைனஸ் பண்ணிடலாம். ஸோ எதுக்கு அப்படின்னா பெல்ட்டு நம்ம தனியாக கொடுப்போம், அது வந்து 1.5 இன்ச்சஸ் வரும். ஸோ அதை மைனஸ் பண்ணிவிட்டு எவ்வளோ வருதோ அதை மார்க் பண்ணிக்கலாம். நம்ம ஆல்ரெடி ஒரு லைன் போட்டோம்ல, அதில் இருந்து அந்த 22.5 மார்க் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ வந்து அந்த பாக்ஸ் அப்படியே போட்டுட்டு நம்ம கட் பண்ணிக்கலாம். 36 அளவுக்கு கம்ப்ளீட் ஆகிருக்கு. அதே மாதிரி அந்த ஹைட் வந்து 22.5 போட்டு நம்ம அந்த பீஸை வந்து கட் பண்ணி எடுத்துடலாம். ஸோ ஃபுல்லாக கட் பண்ணி எடுத்துகிட்டு நமக்கு தேவையான மெஷர்மெண்ட் மார்க் பண்ணி கட் பண்ணி எடுத்துருங்க. உங்களோட மெஷர்மெண்ட்டுக்கு இதே மாதிரி நீங்கள் கேல்குலேட் பண்ணிக்கோங்க. கேல்குலேட் பண்ணி கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இங்கே வந்து நம்ம ஃபோல்டிங் தெரியணும் அப்படிங்கிறதுக்காக நம்ம நாட்ச் போட்டு வச்சுக்கலாம். ஸோ இது வந்து ஒரு திக்கான கிளாத்து தான். ஸோ அந்த கிளாத்தில் தான் நான் ஸ்டிச் பண்ண போகிறேன். ஸோ பாருங்கள், இப்போ வந்து நமக்கு கீழே பார்ட் வந்து நம்ம ரெடி பண்ணிட்டோம். அது வந்து ராங் சைடு அப்படிங்கிறதுக்காக நான் மார்க் பண்ணி வச்சுக்கிறேன். ஸோ இப்போ வந்து பாக்கெட்டுக்கான ஒரு பீஸ் எடுத்துக்கலாம். இது 11 இன்ச்சஸ் லெங்த்தும் அதுக்கப்புறம் 6 இன்ச்சஸ் வித்தும் வச்சு எடுத்துக்கிறேன். இன்னும் ஒரு 1/2 இன்ச் தையலுக்காக நம்ம எடுத்துக்கலாம். மெஷர்மெண்ட் பெருசாக இருக்குதுன்னா இதை விட நீங்கள் அதிகமாக எடுத்துக்கலாம். ஸோ நார்மலாக இதை விட மெஷர்மெண்ட் சின்னதாக இருக்குன்னா இதை விட நீங்கள் சின்னதாக எடுத்துக்கலாம். இன்னும் சின்ன பிள்ளைங்களுக்கு பண்ணும்போது இன்னும் கொஞ்சம் குட்டியாக எடுத்துக்கிட்டிங்கன்னா தான் அளவு கரெக்டாக இருக்கும். ஸோ இந்த பீஸையும் நம்ம கட் பண்ணிடலாம். 2 பீஸாக இருக்குது, உங்களுக்கு பார்த்தா தெரியும். அதே ஃபோல்டடில் தான் நான் எடுத்திருக்கேன். ஸோ 2 பீஸாக இருக்குது. ஸோ இப்போ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா பெல்ட் பீஸ் ரெடி பண்ணிக்கலாம். 4.5 இன்ச் வச்சு நான் எடுக்கிறேன். ஸோ இதுக்கு வந்து நான் ஒரு பேண்ட்டோட பெல்ட் ரோல்னு சொல்லுவாங்க, ஒரு கேன்வாஸ், அந்த கேன்வாஸ் வச்சு தான் யூஸ் பண்ண போகிறேன். ஸோ அப்படி நம்ம யூஸ் பண்ணோன்னா நல்லா நமக்கு ஃபிட்டிங் அழகாக இருக்கும், ஃபினிஷிங் நீட்டாக இருக்கும். அதனால் அதை யூஸ் பண்ண போகிறேன். பெல்ட்டுக்கான பீஸை நான் கட் பண்ணிட்டேன். இப்போ வந்து லூப்புக்காக ஒரு பீஸ் நம்ம கட் பண்ணிக்கலாம். 1.5 இன்ச் அளவில் ஒரு 4 பீஸ் வரணும். நமக்கு 4 பீஸ் இருந்தால் லூப்பு கரெக்டாக இருக்கும். ஸோ அதுக்கு நான் மார்க் பண்ணி அதையும் நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ ஒரு சில ஸ்கூலில் வந்து பெல்ட் இருக்காது. ஸோ அவங்களுக்கு வந்து இந்த லூப் வைக்கணும்னு அவசியம் இல்லை. பெல்ட் இருக்கிற யூனிஃபார்முக்கு லூப் வச்சுக்கோங்க. ஸோ இப்போ ப்ளீட் வைக்கிறதுக்கு நம்ம மார்க் பண்ணிக்கலாம். இந்த மெஷர்மெண்ட்டுக்கு ஃபஸ்ட்டு எல்லா மெஷர்மெண்ட்டுக்குமே இந்த மாதிரி 1 இன்ச்சு பிளாங்காக விட்டுருங்க. அதுக்கப்புறம் இதில் வந்து 2.5 இன்ச் வைக்கிறேன். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா 3 இன்ச்சு, அதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா திரும்பவும் 2.5 இன்ச்சு. ஓகேவா? ஸோ நம்மளோட ப்ளீட்டோட விட்த் வந்து 3 இன்ச் வரும். ஸோ இதுதான் வந்து ஒரு ப்ளீட்டுக்கான மெஷர்மெண்ட். 2.5, 3, 2.5. இது எல்லாருக்கும் இதே தான் வருமா அப்படின்னு கேட்டிங்கன்னா அப்படி வராது. மெஷர்மெண்ட்டுக்கு ஏற்ற மாதிரி சேஞ்ச் ஆகும். ஸோ இன்னும் சின்ன மெஷர்மெண்ட் அப்படின்னா அந்த ப்ளீட்டோட மெஷர்மெண்ட்டு 2.5 இன்ச் வச்சுக்கலாம். நம்ம அந்த பிடிக்கிற அளவு வந்து 2 இன்ச் வச்சுக்கலாம். ஸோ நம்ம கரெக்ட் பண்ணி தான் மார்க் பண்ணணும். ஸோ நெக்ஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணுவோம், திரும்பவும் 2.5லேருந்து ஸ்டார்ட் பண்ணோம். நெக்ஸ்ட்டு 3, அதுக்கப்புறம் 2.5. ஒரு ப்ளீட்டுக்கும் அந்த 3 மெஷர்மெண்ட் வரணும். ஓகேவா? ஸோ இது வந்து செகண்ட் ப்ளீட்டு. ஸோ ஒரு ஸ்கர்ட்டில் வந்து 4 ப்ளீட் இருக்கிற மாதிரி நீங்கள் மெஷர் பண்ணி எடுத்துக்கோங்க. ஸோ இந்த மாதிரி நீங்கள் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ப்ளீட் மெஷர்மெண்ட்டில் எந்த வேரியேஷன்ஸும் இல்லாமல் ரொம்ப நீட்டாக இருக்கும். ஸோ பார்த்தீங்களா, இப்போ வந்து 1, 2, 3 ப்ளீட்ஸ்க்கு நம்ம ரெடி பண்ணிட்டோம். நெக்ஸ்ட்டு நான் திரும்பவும் மார்க் பண்ணுறேன். ஸோ இது கரெக்டாக வரல அப்படின்னா என்ன பண்ணேன்னா கொஞ்சம் மெஷர்மெண்ட்டை நம்ம அட்ஜஸ்ட் பண்ணணும். ஒரு ப்ளீட்டுக்கான கால்குலேஷனை ஃபஸ்ட்டு கம்ப்ளீட் பண்ணிவிடுங்க. ஸோ அப்போ தான் வந்து உங்களுக்கு ஃபினிஷிங் நீட்டாக கரெக்டாக வரும். ஸோ இப்போ வந்து 4 ப்ளீட் நமக்கு ரெடி ஆகிடுச்சு. இப்போ இந்த ப்ளீட் வைக்கிறதுக்கு முன்னால் நம்ம வந்து இந்த மாதிரி ஃபோல்ட் பண்ணி பெல்பின்ஸ் போட்டுக்கலாம். ஸோ பெல்பின்ஸ் போட்டுக்கிட்டோம் அப்படின்னா நமக்கு ஸ்டிச் பண்ணுறதுக்கு கன்வீனியண்ட்டாக இருக்கும். நீங்கள் பெல்பின் போட்டு அயன் பண்ணிவிட்டு கூட நீங்கள் வந்து ஸ்டிச் பண்ணிக்கலாம். பட் நான் அயன் பண்ணலை, ஜஸ்ட் வந்து பெல்பின் போட்டுட்டு அதுக்கப்புறம் ஸ்டிச் பண்ணுறேன்.
ஸோ எல்லா ப்ளீட்டுமே பாருங்கள். ஃபஸ்ட்டு நான் அந்த ப்ளீட்டை வந்து ஃபோல்ட் பண்ணும்போது என்னோடய சைடில் பண்ணுறேன். அதுக்கு அடுத்து வந்து ஆப்போசிட் சைடு. ஸோ இது வந்து பாக்ஸ் ப்ளீட்டட் ஸ்கர்ட் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ பாக்ஸ் மாதிரி ஒரு ஷேப்பில் வரும் அப்படிங்கிறத பாக்ஸ் ப்ளீட் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இப்படி ஒன்றொன்னையும் நீங்கள் அரேஞ்ச் பண்ணிக்கோங்க. மிடில் இருக்கிற மெஷர்மெண்ட் 3 இன்ச்சாக இருக்கணும். 3 இன்ச் நான் திரும்பவும் சொல்கிறேன். 3 இன்ச்னால் எல்லாருக்கும் 3 இன்ச் கிடையாது. சின்ன குழந்தைங்களுக்கு அப்படின்னு வரும்போது அது 2 1/2 அந்த அளவுக்கு வந்தால் போதும். ஸோ நீங்கள் வந்து அந்த மாதிரி மெஷர்மெண்ட் வைக்கும்போது கண்டிப்பாக ஒரு சில அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் பண்ணணும். எல்லாருக்குமே நீங்கள் இந்த மெஷர்மெண்ட்லேயே போட்டிங்கன்னா உங்களுக்கு செட் ஆகாது. பட் இது ஒரு ஐடியாக்காக தான் நான் கொடுத்துருக்கேன். ஸோ நீங்கள் பிரிக்கும் போதே இந்த மாதிரி பிரித்து எடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு கரெக்டாக ப்ளீட் வரும். அதுக்காக தான் இப்படி சொல்லி கொடுத்துருக்கேன். ஸோ பாருங்கள், ஆப்போசிட்டில் பார்க்குறதுக்கு உங்களுக்கு ஒரு வேளை நமக்கு கஷ்டமாக இருக்குன்ற மாதிரி தோணலாம். பட் நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். மெஷர்மெண்ட்டை கம்ப்ளீட் பண்ணிவிட்டு, அதாவது ப்ளீட்டுக்கான மெஷர்மெண்ட்டை கம்ப்ளீட் பண்ணிவிட்டு உங்களுக்கு கரெக்டாக வந்து 4 ப்ளீட் அப்படி இல்லைனா நீங்கள் வந்து 3 ப்ளீட் இல்லை 5 ப்ளீட் கூட வச்சுக்கலாம். இன்னும் கொஞ்சம் மெஷர்மெண்ட்டை கம்மி பண்ணி கூட வச்சுக்கலாம். பட் அந்த 4 ப்ளீட் இருக்கும்போது ரொம்ப அழகாக இருக்கும் பார்க்குறதுக்கு. அதை விட கம்மியாக வரக்கூடாது. அதிகமாக வந்தால் கூட பரவாயில்ல, பட் கம்மியாக வரக்கூடாது. உங்களுக்கு ப்ளீட்ஸ் வைக்கிறதுல ஏதாவது டவுட் இருந்ததுனாலும் நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள், நான் உங்களுக்கு ரிப்ளை பண்ணுறேன். பட் நான் சொல்லி கொடுத்துருக்க மெத்தட் உங்களுக்கு எல்லாருக்கும் புரியும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ இப்போ 4th ப்ளீட்டு இந்த மாதிரி நம்ம வச்சுட்டு வரும்போது நமக்கு ஓவரால் மெஷர்மெண்ட் வந்து கரெக்டாக வந்துடும். ஒரு சில வேரியேஷன்ஸ் வரலாம். அது நம்ம உள்ளே இன்சர்ட் பண்ணுற கிளாத்தில் அட்ஜஸ்ட் பண்ணணும். பட் அந்த ப்ளீட்டோட மெஷர்மெண்ட் சேஞ்ச் ஆகக்கூடாது. ஓகேவா? இப்போ நம்ம மெஷர் பண்ணி பார்க்கலாம். நம்மளோட ஹிப் சைஸ் பார்த்திங்கன்னா 26 இருந்து அதில் பாதி 13. பட் நமக்கு ஸ்டிச்சிங் எல்லாம் வேணும் அப்படிங்கிறதால இப்போ 14 இன்ச் இருக்குது. கரெக்டாக தான் இருக்கும். ஸோ நீங்கள் இந்த மாதிரி டிவைட் பண்ணி போடுங்க, கரெக்டாக இருக்கும் உங்களுக்கு. இப்போ நம்ம ஸ்டிச் பண்ணிடலாம். அந்த பெல் பின்ஸ் ஒன்றா எடுத்து அந்த ஃபோல்டிங் மாறாமல் நம்ம கரெக்டாக வச்சு ஸ்டிச் பண்ணிடலாம். ஸோ ஒரு ப்ளீட்டுக்கு நடுவில் கேப் வரக்கூடாது. பாருங்கள், கரெக்டாக அதை அட்ஜஸ்ட் பண்ணி டைட் பண்ணிவிட்டு தையல் போடுங்க. நீங்கள் வந்து அயர்ன் பண்ணிக்கோங்க, அது பெஸ்ட்டு. நம்ம ஸ்டிச் பண்ணும்போதே ஃபோல்ட் பண்ணிக்கலாம் அப்படின்னு யோசிப்போம். ஸோ அப்படி பண்ணுறத விட இந்த மாதிரி நீங்கள் மெஷர்மெண்ட் எடுத்து பண்ணிவிட்டு கம்ப்ளீட் பண்ணிங்கன்னா நீங்கள் திரும்பவும் பிரிக்க வேண்டிய வேலை இல்லாமல் நீட்டாக அழகாக நமக்கு முடிஞ்சிடும். ஒருவேளை நீங்கள் ஸ்டிச் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு சின்ன வேரியேஷன் அளவு அதிகமாக இருக்குது அப்படின்னாலும் நீங்கள் வந்து லாஸ்ட் ப்ளீட்டில் வந்து கொஞ்சம் உள்ளே இன்சர்ட் பண்ணி விட்டுருங்க. அவ்வளோதான், கரெக்டாகிடும். ஸோ இப்போ வந்து ஒரு பக்கம் நம்ம அழகாக கம்ப்ளீட் பண்ணிட்டோம். உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் அழகாக நீட்டாக ரெடி ஆகிடுச்சு. அதே மாதிரி இன்னொரு பக்கமாக இருக்கிற பெல் பின்ஸ் எல்லாம் எடுத்துகிட்டு நம்ம ஸ்டிச் பண்ணிக்கலாம். ரெண்டுமே நம்ம வந்து கம்ப்ளீட் பண்ணிட்டோம். ஸோ ரெண்டுமே நமக்கு ரெடி ஆகிடுச்சு. இப்போ பாக்கெட்டுக்கான பீஸு. ஸோ மெஷர்மெண்ட் நான் ஆல்ரெடி உங்களுக்கு காட்டிட்டேன். ஒரு சைடு ஸ்டிச் பண்ணிக்கலாம், அதே மாதிரி கீழ்ப்பக்கமும் ஸ்டிச் பண்ணிடலாம். அப்போ நமக்கு எல் ஷேப்பில் ஸ்டிச் ஆகிருக்கும். அப்புறம் அப்படியே உள்பக்கம் திருப்பிட்டு, நல்ல பக்கம் திருப்பிட்டு மேலே வந்து அப்படியே ஒரு 1/4 இன்ச்சு தையல் நம்ம போட்டுக்கலாம். பாக்கெட் கம்ப்ளீட், பாக்கெட் ஃபினிஷ் பண்ணுறதுக்கு தான் படிமான தையல் போட்டுட்டோம். இப்போ வந்து மெயின் பீஸ் எடுத்து வச்சுக்கோங்க. நல்லா பார்த்துக்கோங்க, நல்ல பக்கம் மேலே இருக்குது. மேலே வந்து அந்த இடுப்பு சைடு என் சைடில் இருக்க மாதிரி வச்சுருக்கேன். 6 இன்ச் மார்க் பண்ணுறேன். இதை விட பெரிய மெஷர்மெண்ட்னால் நீங்கள் இன்னும் கொஞ்சம் ஓப்பன் அதிகமாக வச்சுக்கலாம். சின்ன மெஷர்மெண்ட்னால் கம்மியாக வச்சுக்கலாம். இப்போ பாருங்கள், இந்த பீஸு நம்ம கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம்ல, அது வந்து என்னோடய லெஃப்ட் சைடில் இருக்குது. ஸோ ஓப்பன் பண்ணி மேலே இருக்கிறத மட்டும் அந்த பீஸ் மேலே வைக்கிறேன். அந்த 6 இன்ச் மார்க் பண்ணல அந்த இடத்துல கரெக்டாக வைக்கிறேன். அதாவது ஃபுல்லாகவே வைக்கிறேன் நம்ம இடுப்புக்கிட்டேருந்து கரெக்டாக வர மாதிரி. பட் 6 இன்ச் வச்ச இடத்துல நான் மார்க் பண்ணிவிட்டு அங்கேருந்து தையல் ஸ்டார்ட் பண்ணுறேன். ஸோ ரொம்ப ஈஸி, நல்லா பாருங்கள், நல்லா புரியும். இந்த இடத்துல நம்ம அப்படியே நாச் போட்டுக்கலாம். கரெக்டாக தையல் இருக்கிற அளவுக்கு நம்ம நாச் போட்டுட்டு அப்படியே டேர்ன் பண்ணோன்னா உங்களுக்கு அழகாக டேர்ன் ஆகிடும். அந்த கிளாத்தும் சேர்ந்து டேர்ன் ஆகிடும். ஓகேவா? நல்லா வந்து ப்ரெஸ் பண்ணி விட்டுட்டு நம்ம வந்து ஒரு படிமான தையல் போட்டுடலாம். அந்த கீழே இருக்கிற கிளாத் மாட்டக்கூடாது. ஸோ உள்ளே தள்ளி விட்டுட்டு இந்த பீஸை மட்டும் வச்சு படிமான தையல் போட்டுக்கலாம். ஸோ இது வந்து ரொம்ப சிம்பிள் மெத்தட். நீங்கள் பாக்கெட்ஸ் பார்த்திங்கன்னா நிறைய கன்ஃபியூஷன் இருக்கும். ஸோ இது நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். நீட்டாக சிம்பிளாக அழகாக வேலை முடிச்சிடும். ஸோ தையல் போட்டாச்சு. ஓகேவா? இப்போ வந்து அந்த கீழே இருக்கிற பீஸையும் சேர்த்து வச்சு நம்ம ஜாயின் பண்ணிடலாம்.
அந்த 6 இன்ச்சுக்கு கீழே இருக்குல்ல அந்த இடத்துல மட்டும் அந்த எல்லா பீஸையும் சேர்த்து, அதாவது பாக்கெட் பீஸையும் மெயின் பீஸையும் சேர்த்து நம்ம ஜாயின் பண்ணிடலாம். ஸோ கம்ப்ளீட் பண்ணியாச்சு. இப்போ நமக்கு வந்து பாக்கெட் ரெடி ஆகிடுச்சு. ஸோ இப்போ வந்து மேலேயும் அந்த பீஸ் அப்படியே இருக்குல்ல அதையும் நம்ம வந்து அந்த ஃப்ளீட்ஸோடு சேர்த்து ஜாயின் பண்ணிக்கலாம். ஸோ பாருங்கள், பாக்கெட் அழகாக கம்ப்ளீட் ஆகிடுச்சு, நீட்டாக கம்ப்ளீட் ஆகிடுச்சு. ஃபினிஷிங் எல்லாமே நமக்கு நீட்டாக இருக்கும். ஸோ இப்போ வந்து நல்ல பக்கமும் ஃபேஸ் பண்ண மாதிரி வச்சுட்டு நம்ம ஜாயின் பண்ணணும். ஒரு பக்கம் மட்டும். ஸோ நல்ல பக்கம் ஃபேஸ் பண்ண மாதிரி வச்சுட்டு அந்த பாக்கெட் அட்டாச் பண்ணியிருக்கோம்ல அந்த பக்கம் தான் ஜாயின் பண்ண போகிறோம். ஸோ இது ஜாயின் பண்ணும்போது அந்த பாக்கெட் அட்டாச் பண்ண அந்த மெஷர்மெண்ட் நமக்கு தெரியும். ஸோ கொஞ்சம் மேடாக இருக்கும்ல பாக்கெட் இருக்கிற பக்கம். ஸோ அதில் தையல் விழாத மாதிரி மேக்ஸிமம் நம்ம ஸ்டிச் பண்ணால் தையல் விழாது. ஸோ அதை கொஞ்சம் செக் பண்ணிவிட்டு நம்ம வந்து கரெக்டாக கார்னரில் போடணும். தள்ளியும் போடக்கூடாது, கரெக்டாக அந்த பாக்கெட் ஒட்டின மாதிரி கார்னரில் போடணும். இங்கே வந்து பாக்கெட் கம்ப்ளீட் ஆகிருக்கு. அந்த இடத்துல வரும்போது கொஞ்சம் மேலே ஒரு நீடில் மேலே ஏறின மாதிரி தையல் போடணும். ஸோ இது வந்து போட்டுட்டு நம்ம டேர்ன் பண்ணி பார்த்தோன்னா பாக்கெட் மட்டும் நமக்கு அழகாக தெரியும். ஸோ அந்த மாதிரி தான் தையல் போடணும். ஸோ இப்போ வந்து கம்ப்ளீட் பண்ணியாச்சு. இப்போ நம்ம டேர்ன் பண்ணி பார்க்கலாம். ஸோ நமக்கு வந்து அழகாக பாக்கெட் ரெடி ஆகிடுச்சு. ஸோ பாக்கெட்டும் ரெடி ஆகிடுச்சு. நான் ஒரு படிமான தையல் போட்டிருக்கேன், உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். பாக்கெட் இல்லாத இன்னொரு பக்கமாக படிமான தையல் போட்டிருக்கேன். இதோட கண்டினியூஷன் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தனா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணுங்கள். நான் அப்லோட் பண்ணுற வீடியோஸ்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.